இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்களுக்கு நிகரான ஒரு பரிதாபகரமான தோல்வி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒட்டுமொத்த வேட்பாளர்களும் மிக பரிதாபமான ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. டெபாசிட் வாங்கலை அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு படிப்பினை. ஏன் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சாங்க தெரியுமா? முதல் விஷயம், மக்களில் ஒருவராக நீங்கள் யாருமே உங்களுக்கு நினைக்கவே இல்லை. நீங்கள் எல்லாரும் ஏதோ மக்களை காப்பாற்ற வந்திருக்க தேவதூதர்கள் மாதிரியும், நீங்கள் தான் மக்களே தூக்கி நிப்பாட்ட போகிற மாதிரியும், மக்கள் எல்லாம் உங்கள் பின்னால் வந்து ஐயா தாயேன்னு அப்படி கையை எழுந்திட்டு வரணுங்கிற மாதிரியும் நீங்கள் ஒரு நேரேஷனை செட் பண்ணி அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எடுக்கும்போது தவறான விஷயத்தை அவர் சொல்கிறார் அப்படின்னா, கற்பனை கதைகளை அவர் சொல்கிறார் அப்படின்னா, பொய் சொல்கிறார் அப்படின்னா, இது எப்படி வரும், ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் அறிவார்ந்த மாணவர்களாக இருப்பாங்க. ஆசிரியர் சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் கை தட்டிட்டு கடந்து போகிறவங்க எப்படி சரியான மாணவர்களாக இருப்பாங்க? அவர்கள் நமக்கு மாணவர்கள் தான். அப்படி மக்கு மாணவர்களாக உருவாக்கப்பட்ட நபர்கள் தான் நீங்கள், சீமான் என்ற ஆசிரியர். சீமான் உண்மையிலே ஒரு ஆசிரியர் தான், ஒரு வாத்தியார் தான். சீமான் உருவாக்கிய மாணவர்கள் எல்லாருமே மக்கு மாணவர்கள். ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்ட எல்லாரும் அந்த கட்சியிலேருந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ அவங்க வெளியே தெளிவடைஞ்சு வெளியே நிற்கிறாங்க. எது சரியான அரசியல்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் முதல்ல மாற்ற வேண்டிய விஷயம், அந்த நாங்கள் தான் எல்லாம், நாங்கள் தான் உங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற தலைக்கணம் இருக்குல்ல, உச்சக்கட்ட தலைக்கணமும் கர்வமும் நாம் தமிழர் கட்சியில் எல்லாருமே உண்டு. இந்த தாரிகா சல்மான், ஃபாத்திமா ஃபர்கானா, கார்த்தியா, இவங்கெல்லாம் வந்து தொலைக்காட்சிகளில் பேசும்போது, விவாதங்களில் பேசும்போதெல்லாம் வந்து ஏதோ அவங்க தான் பெரிய அறிவுஜீவிகள் மாதிரியும், இவங்க மற்றவங்களுக்குலாம் 6 அறிவு, இவங்களுக்குலாம் 12 அறிவு இருக்கிற மாதிரியும், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் தான், கருத்துக்கள் எல்லாமே. ஆனால் அவங்க அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிதமிஞ்சிய தலைக்கணம் அவங்ககிட்ட தென்பட்டுச்சு. இது முழுக்க முழுக்க மக்களுக்கு, பார்வையாளருக்கெல்லாம் எரிச்சலை மட்டும் தான் கொடுத்துச்சே தவிர உங்கள் மீது அன்பையோ அக்கறையோ நம்பிக்கையோ கொடுக்கல அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஏற்றுக்கணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்போதும் போல் மறுபடியும் சாபம் விடுறது, எல்லாரும் நாசமாக போயிருவீங்கன்னு சொல்கிறது, இந்த மக்கள் அழிஞ்சு தான் போவீங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஆகப்பெரும் தற்கொலை அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம். சீமான் உருவாக்கி வச்சிருக்கிறது தற்கொலை கூட்டம் தான் அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் நீங்கள் மட்டும்தான். அதனால் அது சில பேர் வந்து இன்டெலெக்சுவலாக பேசுனாங்க, அரவணைப்பாக பேசுனாங்க. என்னதான் வந்து சனாதன லாபிக்குள்ளே இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு மனநிலையை வந்து வாங்கவே இல்லை. ஒரு எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய, அவர் வச்சாலும் நாசுக்காக வைப்பார் விமர்சனங்களை. யாருமே வந்து அவரை ஒரு எதிர்ப்பு மனநிலை ஹேட்டா பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேசினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சில வேட்பாளர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் இந்த சில தற்கொலைகள், ஒரு 6-7 தற்கொலைகள் மட்டும் ஊடக வெளிச்சம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த தலைக்கணத்தில் ஆடின ஆட்டம் தான் முதல் அடி நாம் தமிழர் கட்சிக்கு. இரண்டாவது, ஜென்னிசட் தங்களோட ரிவெஞ்ச் அவங்கள்ட்ட காமிச்சிருக்காங்க. ஜென்னிசட் மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் நீங்கள் திட்டினீங்களோ, ஓசியில் வாங்கி வாழ்கிறாங்கன்னு சொன்னவங்க, ஓட்டுக்கு லஞ்சம் வாங்குறான்னு சொல்லி திட்டினவங்க, சிறுபான்மையினர்களை சாத்தான்னு சொன்னது, இந்த எல்லாருமே என்னென்னா அவங்க மேலே வன்மத்தை எடுத்திருக்காங்க, ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். அரசியலில் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணமும், நாம் தமிழர் கட்சி படுதோல்வி அடைந்ததுக்கு காரணமும் கிட்டத்தட்ட ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி தான். அவங்க வந்து எல்லாருமே ஒரு அசிமுலேஷன் பாலிட்டிக்ஸில் கொண்டு போனாங்க. நீங்கள் எல்லாருமே எக்ஸ்க்ளூஷன் பாலிட்டிக்ஸில் கொண்டு போயிட்டீங்க. இது ஒன்று தான் நீங்கள் பண்ண தவறு. நாம் தமிழர் கட்சி இனி பாடம் படிப்பீங்களா அப்படின்னா படிக்க மாட்டீங்க. ஏன்னா 2016 உங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீமானை பொறுத்த வரைக்கும் இதுதான் சீமானோட அஜெண்டா. நான் வந்து 10 வருடங்களுக்கு முன்னதாக முகநூலில் போட்ட ஒரு பதிவில் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வளர்ந்து வரும், மறுபடியும் அந்த நாம் தமிழர் கட்சி அதல பாதாளத்துக்கு போகும், அதுக்கு காரணம் சீமானை மட்டும் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதுதான் சீமான் பண்ணிட்டு இருக்கார். சீமானுக்கான அஜெண்டாவும் அசைன்மெண்ட்டும் அதுதான். சீமான் யார்? சீமான் இந்த தமிழ் தேசிய காலத்தை எப்படி கருவறுக்க உள்ள வந்தார்? அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன, அஜெண்டா என்ன, அவருக்கு பேசப்பட்ட பேரம் என்ன, அவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த காலங்களில் நம்ம பார்ப்போம். இது எதுக்காக அப்படின்னா, இனிமேலாவது இந்த தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய நபர்கள் உண்மையிலேயே தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும், தமிழக வளங்கள் பாதுகாக்கப்படணுங்கிறது சும்மா ஒரு ஹீரோயிசம் மனப்பான்மையோடு அணுகாமல் அறிவார்ந்த சிந்தனையோடு அணுகக்கூடிய நபர்களுக்காக தான் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இந்த அரசியலிருந்து சீமான் அப்புறப்படுத்தப்படாமல் தமிழர் இன அரசியல் எழுச்சிக்கு சாத்தியமே கிடையாது. அதுதான் உண்மை. சீமானை நம்ம அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த தற்கொலை கூட்டங்களுக்கு நல்ல பாடங்களை போட்டணும். அது இப்போ தமிழக மக்கள் போட்டியிருக்காங்க. தமிழக மக்கள் நம்மளை செருப்பாக அடிச்சிருக்காங்கிறது கூட புரியாமல் இப்பவும் ஏதோ அவர்கள் பெரிய அதிமேதாவிகள் மாதிரியும் அறிவுஜீவிகள் மாதிரியும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து உச்சகட்ட தற்கொலைத்தனத்தோட ஒரு வெளிப்பாடு தான். ஏதாவது ஒரு நல்ல கவுன்சிலர்ஸ் மூலமாக அவங்களுக்குலாம் கவுன்சிலிங் கொடுக்குறது நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அறிவுரையாக இருக்கும். அதுக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது நல்ல மனுஷங்க யாராவது இருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சி எடுங்க.